திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பியந்தை காந்தாரம். தலம் திருப்புகழூர். பதிகம் 8. பாடல் 4. வளர்பொறி ஆமை புல்கி வளர்கோதை வைகி வடிதோளும் நூலும் வளர. வளர்பொறி ஆமை புல்கி வளர்கோதை வைகி வடிதோளும் நூலும் வளர. கிளர்பொறி நாகம் ஒன்று மிளிர்கின்ற மார்பிற் கிளிர் காடும் நாடும் மகிழ்வார். கிளர்பொறி நாகம் ஒன்று மிளிர்கின்ற மார்பிற் கிளர் காடும் நாடும் மகிழ்வர். நளிர்பொறி மஞ்சை அன்ன தளிர் போன்ற செயலவள் தோன்றும் வாய்மை பெருக்கி. குளிர்பொறி வண்டு பாடும் குழலால் ஒருத்தி உழல் போல குழவி உடனே. குளிர்பொறி வண்டு பாடும் குழலால் ஒருத்தி உள்ள போல் குழலாவி உடனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 4ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலில் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பல உயிரினங்களை உருணிக்கிறார். இதில் ஆமை, மயில், வண்டு, மான் மற்ற ஒப்பிட்டு சிவருமானை ஒப்பிட்டு அதில் அந்த குணங்களை நமக்கு சொல்கிறார். ஆமை இப்போ அதனுடைய முதுகில் நிறைய புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகளின் உடைய ஆமையை அணிந்திருக்கவரும் நீண்ட கோந்தலை உடைய பார்வதி தேவி உடலில் ஒரு பாகமாக ஏற்றிருப்பவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அழகான மானின் தோலில் புள்ளிமானின் தோலில் ஒளிவீசும் முப்பரி நூலில் மார்பில் அணிந்திருப்பவரே அப்படின்னு சொல்கிறார். ஒளி வீசுவது பிரகாசமாக புள்ளிகளை உடைய பாம்பு. நமக்கு தெரியும் இல்லையா, பாம்பினுடைய ஒளி அந்த கல் பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கிற இதை மார்பில் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் மயிலை புள்ளிகளை கொண்ட மயிலை எப்படி காட்டில் ஆடிக்கொண்டிருப்பதோ அதே போன்று இவரும் எம்பெருமானும் சிவருமானும் நடனம் ஆடுகின்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் நெருங்கிய புள்ளிகளை கொண்ட மயில் போன்ற சாயிலை இளமையாக கொடி போன்ற தோற்றத்தை உடைய பார்வதி தேவி மயிலை அம்பாளுக்கு ஒப்பிடுகிறார். குளிர்ந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு ரீங்காரம் பாடும் குயில் பாடும் இல்லையா, அந்த ரீங்காரம் பாடும் குயில் போன்றும் இருக்கும். கூந்தலை உடைய கங்கையும் சிவருமானை அணிந்திருக்கிறான்னு சொல்றார். எந்த சிவருமானை குறிப்பிடுறார்? திருப்புகழூர் இருக்கிற சிவருமானை குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம்.